வணக்கம். பிஎம்சி நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஜனவரி 19 முதல் 21, 2026 வரை நடைபெற்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் GCCயின் சிவில் ஓய்வூதியம் மற்றும் சமூக காப்பீட்டு அமைப்புகளின் தொழில்நுட்ப குழுவின் 63வது கூட்டத்திற்கு சமூக காப்பீட்டு அமைப்பு தலைமை தாங்கியது. 2026ஆம் ஆண்டிற்கான GCCயின் பஹ்ரைன் ராஜ்யத்தின் தலைமையின் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் நடைபெற்றது. பஹ்ரைன் ராஜ்யம் மற்றும் குவைத் மாநிலத்திற்கு இடையிலான கூட்டு உயர்குழு அதன் 12வது கூட்டத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ராஷித் மற்றும் குவைத் மாநில வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அலி அல் யஹ்யா ஆகியோர் தலைமையில் நடத்தினர். இரு நாடுகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகள் மற்றும் அவற்றின் வளர்ச்சியை டாக்டர் அல் ஜிகானி குறிப்பிட்டார். அவரது மாட்சிமை மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்கள் சார்பாக பிரதமர் நீதிமன்ற அமைச்சர் ஷேக் இசா பின் சல்மான் அல் கலீஃபா இன்று சுவிட்சர்லாந்தின் டோவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் அமைதி வாரிய சாசனத்தில் கையெழுத்திடும் விழாவில் பங்கேற்றார். அமெரிக்காவின் ஜனாதிபதி மேதகு டொனால்ட் ஜே ட்ரம்ப் மற்றும் மொரோக்கோ ராஜ்யத்தின் வெளியுறவு, ஆப்பிரிக்க ஒத்துழைப்பு மற்றும் மொரோக்கோ வெளிநாட்டினர்களுக்கான அமைச்சர் மேதகு நாசர் ஆகியோரும் இந்த சாசனத்தில் கையெழுத்திட்டனர். இது அமைதி வாரியத்தை ஒரு சர்வதேச அமைப்பாக முறையாக அங்கீகரித்தது. செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். உள்துறை அமைச்சகத்தின் கடலோர காவல்படை கட்டளை பஹ்ரைனின் பிராந்திய நீர்நிலைகளுக்குள் பாப்கோ எனர்ஜிஸ் மேற்கொள்ளும் 3D கடல் ஆய்வு திட்டத்தின் பணிப்பகுதியில் நேற்று வியாழக்கிழமை ஜனவரி 22 முதல் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15 வரை மாற்றத்தை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை அனைத்து கடல் பயனர்கள், கப்பல் மாஸ்டர்கள் மற்றும் படகு இயக்குபவர்கள் வழங்கப்பட்ட விதிமுறைகளை மற்றும் வழிமுறைகளை பின்பற்றவும், குறிப்பிட்ட ஆய்வு தொலைவுகளுக்கு ஏற்ப வரைபடத்தில் பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ள நியமிக்கப்பட்ட கடல்சார் வழித்தடத்தை பயன்படுத்தவும், அவர்களின் பாதுகாப்பையும் திட்டத்தின் சீரான முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய பணி பகுதியை தவிர்க்கவும் அழைப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை பிரதமர் ஷேக் காலித் பின் அப்துல்லா அல் கலீஃபா குவைத்தின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா பின் அலி யஹ்யா அவர்களை சந்தித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ராஷித் அல் ஜியானி, குவைத்திற்கான பஹ்ரைன் தூதர் சலா அலி அல் மல்கி மற்றும் பஹ்ரைனுக்கான குவைத் தூதரகத்தின் பொறுப்பாளர் யூசுப் அல் பென்வான் ஆகியோரை கலந்து கொண்டு சந்தித்துள்ளனர். பஹ்ரைன் குவைத் உறவுகள் ஒரு வரலாற்று ஆழமான வேரூன்றிய மூலோபாய கூட்டாண்மை என்பதை ஷேக் காலித் பின் அப்துல்லா எடுத்துரைத்தார். பஹ்ரைன் குவைத் கூட்டு உச்ச குழுவின் கூட்டத்தை முன்னிட்டு குவைத் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அலி அல் யஹ்யா மற்றும் அவருடன் வந்த தூதுக்குழுவை உள்துறை அமைச்சர் ஜெனரல் ஷேக் ரஷீத் அவர்கள் அல் கலீஃபா அவர்கள் வரவேற்று சந்திப்பை நடத்தியுள்ளார். செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம்.
மீண்டும் வணக்கம். ரஷ்ய அறிவியல் அகாடமியின் புவி இயற்பியல் ஆய்வின்படி கிழக்கு ரஷ்யாவின் கம்சட்கா கடற்கரையில் 6.4 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்சட்காவிலிருந்து 143 கிலோமீட்டர் தொலைவில் 59.4 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கணக்கெடுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோவின் வடமேற்கே உள்ள ஒரு அணு மின் நிலையத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பு மீண்டும் தொடங்கப்பட்ட அலகில் எச்சரிக்கை ஒலி ஏற்பட்டதாக எழுப்பப்பட்ட பிறகு கட்டுப்பாட்டு கம்பிகளை அகற்றுவதற்காக செயல்பாடுகளை நிறுத்தி வைத்ததாக டோக்கியோ மின்சார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானிய செய்தி நிறுவனம் கூறுகையில், உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை இயக்கும் நிறுவனம் தற்போது சம்பவத்தின் சூழ்நிலைகளை ஆராய்ந்து வருகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. PMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.